ஜூன் 25 வெனஸ்டே மினி விளாக் இது. அலாரம் அடிச்சும் அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கேன். சடனா எழுந்து பார்த்தா மணி 6:25. அந்த நொடி ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே இருக்கும். அடிச்சு புடிச்சு ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கிச்சன்ல ஆஜராகியாச்சு. தாமதம் ஆயிட்டதுனால ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் மெனு எளிமையாகிடுச்சு. சேமியா உப்மா, சர்க்கரை, வெள்ளை மூக்கடலை, வேர்க்கடலை போட்ட சுண்டல் மற்றும் தர்பூசணி பேக் பண்ணி அனுப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு சாதம், கீரை கடையல் மற்றும் வத்தல், அவ்வளவுதான். சில நாட்கள் நமக்கு உடம்பு முடியாது, சோர்வா இருக்கும், மூடு இருக்காது. சோ எல்லா நாளும் ஒரே மாதிரியே இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அச்சச்சோ இன்னைக்கு நாம எதுவும் செய்யலையே, தூங்கிட்டோமே, ரெஸ்ட் எடுத்துட்டோமேன்னு கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நிறைய பெண்கள் சோஷியல் மீடியால vlogs பார்த்துட்டு இவங்க அதை பண்றாங்க, அவங்க இதை பண்றாங்கன்னு ஒண்ணு அதே மாதிரி லைஃப் ஸ்டைல காப்பி அடிக்க முயற்சி பண்றாங்க. இல்லனா அது போல நம்மால செய்ய முடியலையேன்னு குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நிறைய லேடிஸ் காலையில 3 மணிக்கு எழுந்து வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறது பற்றிய வீடியோஸ் போடுறாங்க. தொடர்ச்சியா தினமும் காலையில அந்த வேலையை செய்ய முடிஞ்ச சகோதரிகளுக்கு என் வாழ்த்துக்கள். உங்க முயற்சிக்கு நான் தலை வணங்குகிறேன். சப்போஸ் உங்களால பிரம்ம முகூர்த்தம்ல எழுந்து பூஜை செய்ய முடியலனா கூட நோ ப்ராப்ளம். கடவுள் உங்க பிரேயர்ஸை கேட்க 24 மணி நேரமும் தயாரா இருப்பாரு. அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வெறும் தூய பக்தியும் பரிபூரண சரணாகதியும் தான். நீங்க இந்த முகூர்த்தம்ல இந்த ஹோரையில விளக்கேத்தி பூஜை பண்ணாதான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும்னு தவறா எண்ண வேண்டாம். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட பிரேயர் டைம் எப்போதுமே ஈவினிங் தான். ஏன்னா எனக்கு எல்லா வீட்டு வேலை, ஆபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மைண்ட் ஃப்ரீயா இருந்தாதான் பூஜை ரூம் பக்கமே போகணும்னு தோணும். அப்ப கூட மணிக்கணக்கா உட்கார்ந்து பூஜை எல்லாம் செய்ய மாட்டேன். குங்குமம் விபூதி இட்டுக்கிட்டு விளக்கு சாம்பிராணி ஏத்தி கையெடுத்து கும்பிடுவேன். அவ்வளவுதான் என் பிரேயர். டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வருவேன். இது என்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப என் கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் அமைச்சுக்கிட்ட ரொட்டீன். உங்க ரொட்டீன், உங்க வாழ்க்கை உங்க கையில. உங்க சுய முடிவுகள் தான் உங்க லைஃபை தீர்மானிக்கணும். மத்தவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் பெறுங்க, பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம்.